ஓகே, இப்போ செகண்ட் சம் பாருங்கள். ஃபைண்ட் த மிஸ்ஸிங் வேல்யூஸ். அதாவது ஃபஸ்ட்டு பேஸ் கொடுத்துட்டாங்க, ஹைட் கொடுத்துட்டாங்க, ஏரியா கேட்குறாங்க ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில். செகண்ட் சப்டிவிஷனில் பேஸ் இருக்குது, ஹைட் இல்லை, ஏரியா இருக்குது. ஓகேவா? தேர்ட் சப்டிவிஷனில் வந்து பேஸ் கொடுக்கல, ஹைட்டும் ஏரியா தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து எது எது கொடுத்துருந்தா நம்ம எப்படி செய்யணும்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஒரு சம்மில் பேஸும் ஹைட்டும் கொடுத்துருந்தா உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், B × H ரெண்டையுமே மல்டிபிள் பண்ணிடலாம். அப்படி ஏதாவது ஒரு சைடு பேஸ் கொடுத்துருக்கேன், ஹைட் கொடுக்கல அப்படி கேட்டாங்கன்னா நம்ம கொடுத்துருக்கிற ஏரியாவிலேருந்து கொடுத்துருக்கிற பேஸவோ ஹைட்டவோ டிவைட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு சைட் கிடச்சிடும். ரெண்டுமே கொடுத்துருந்தா ரெண்டையுமே மல்டிபிள் பண்ணி போடலாம். இப்போ இந்த ரெண்டு பேஸோ ஹைட்டோ கொடுக்காம ஒரு மிஸ்ஸிங்காக இருந்துச்சுன்னா கொடுத்துருக்க ஏரியாவிலேருந்து பேஸை பேஸை டிவைட் பண்ணிட்டோம்னா ஹைட் கிடச்சிரும். இப்போ இங்கே பாருங்களேன், இங்கே பேஸ் இல்லை, இங்கே ஹைட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணலாம், நம்ம ஏரியாவிலேருந்து ஹைட்டை டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு பேஸ் கிடச்சிரும். இப்போ பாருங்கள், நான் 3 சப்டிவிஷனே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ 3 சம்மே நான் இங்கே ரைட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பேஸும் இருக்குது, ஹைட்டும் இருக்குது. ஃபார்முலா தெரியும். அப்புறம் ஃபார்முலா ஏரியா ஈக்குவல் டு B × H. B என்னது 18 × ஹைட் வந்து 5. இது அப்படியே மல்டிபிள் பண்ண என்ன வரும், 18 5 8 5 are 40க்கு 0 பேலன்ஸ் 4 1 5 is 5 5 + 4 9. அப்படி இங்கே என்ன வரும் நம்மளுக்கு 90. என்ன வருங்க சென்டிமீட்டர்னால சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு ஏரியா கிடச்சாச்சு. அதாவது பேஸும் ஹைட்டும் கொடுத்துருந்தா ரெண்டே மல்டிபிள் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் நீங்கள் ஏரியாவுக்கு ஃபார்முலா ரைட் பண்ணிக்கோங்க, B × H. சரியா? இப்போ நம்மளுக்கு H கொடுக்கல, அதனால் இந்த ஃபார்முலாவை நான் எப்படி எழுதிக்கிறேன், இங்கே எழுதிக்கிறேன் B × H = Aன்னு எழுதிக்கிறேன். இதில் நம்மளுக்கு H மட்டும் இல்லை, என்ன கொடுத்துருக்காங்க, B வந்து 8ன்னு கொடுத்துட்டாங்க, H கொடுக்கல, அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஏரியா வந்து 56ன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ பேஸுக்கு ஹைட் கொடுத்து ஸ்ட்ரைட்டாக மல்டிபிள் பண்ணி போட்டுடலாம். இப்போ இங்கே ஹைட் கொடுக்கல, அப்படியே ஃபார்முலாவில் B × H = Aன்னு எழுதிக்கிறேன். பேஸுக்கு ரைட் பண்ணிவிட்டு H கொடுக்கல அப்படியே எழுதிக்கோங்க. ஏக்கு வந்து 56ன்னு எழுதிக்கோங்க. இப்போ H மட்டும்தான் நம்மளுக்கு வேணும். ஈக்குவல் இருக்கிறது என்றைக்குமே சேஞ்ச் பண்ணக்கூடாது. இந்த பக்கம் இருக்கிற மல்டிபிள் 8 இந்த சைடு வந்து எப்படி ஆயிரும், டிவைட் 8 ஆயிரும். இப்போ நம்ம A டேபிள் சொல்லி பார்த்தா 56 எத்தனை டைம் வரும், 8 7s are 56. அப்போனா ஹைட் எவ்வளவு, ஒரு டைம் வரும் 8 டேபிள், இது 7 டைம் வரும். இப்போ H ஈக்குவல் நம்மளுக்கு என்ன வருது, 7 மீட்டர். மீட்டரில் யூனிட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பேஸோ ஹைட்டோ கொடுக்கலனா ஏரியா கொடுத்துருப்பாங்க. இந்த ஏரியாவிலேருந்து பேஸு கொடுத்துருப்பாங்கன்னா ஏரியாவிலேருந்து பேஸை டிவைட் பண்ணிட்டா ஹைட் கிடச்சிரும். ஏரியாவிலேருந்து ஹைட்டை டிவைட் பண்ணிட்டா பேஸ் கிடச்சிரும். ஏதோ ஒரு சைடு கொடுக்கலன்னா நீங்கள் டிவைட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள், இதில் வந்து பேஸ் கொடுக்கல. எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணிக்கலாம், B × H அந்த ஃபார்முலா இப்படி எழுதிக்க. இது கொடுக்காதனால இந்த மாதிரி எழுதியிருக்கேன். B × H = A. B வந்து கொடுக்கல, அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க 17, அதாவது ஏரியாவும் கொடுத்துருக்காங்க 221. இந்த ஃபார்முலா கொடுத்துருக்கிறது அப்படியே எழுதிட்டு நமக்கு பேஸ் மட்டும்தான் வேணும். பேஸ் என்ன பண்ணிக்கலாம், B எழுதிக்கிற அப்படியே எழுதி கண்டுபிடிக்க வேண்டியது இந்த சைடு வச்சுக்கோங்க. ஈக்குவல் இருக்க ஃபஸ்ட் நம்பர் சேஞ்ச் பண்ணக்கூடாது. இங்கே மல்டிபிள் 17 சைடு வந்து எப்படி ஆயிரும், டிவைட் 17 ஆயிரும். இப்போ நம்ம டிவைட் பண்ணி பார்க்கலாம். இப்போ 70 டேபிளில் டிவைட் பண்ணால் 117 17 வரும், 2 17 வந்து 34 வந்துடும். அப்போனா இங்கே 22 தான் இருக்குது, 34 பெரிய நம்பர் போடக்கூடாது. அப்போனா 1 டைம் தான் நீங்கள் போடணும். 117 17 -22ல் 17 மைனஸ் பண்ணால் 5 வரும், கீழே 1 கொண்டு வந்துடுங்க. அப்போ திரும்ப 17 டேபிளில் 2 17s are 34, 3 17s are நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 51 கிடைக்கும். ஓகேவா? அப்போனா இது 1 டைம் வரும், இது எத்தனை டைம் வருது, 3 டைம். அப்புறம் பேஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 3. அங்கே மில்லி மீட்டரில் கொடுத்துருக்காங்க யூனிட், ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், மில்லி மீட்டரில் தான் எழுதணும். இப்போ பேஸுக்கு ஹைட் கொடுத்துருக்கனால வேறு யூனிட் மட்டும்தான் ரைட் பண்ணணும். ஏரியா கொடுத்துருந்தோம் ஸ்கொயர் யூனிட் போடணும். அதாவது பேஸுக்கு ஹைட் ரெண்டுமே கொடுத்துருந்தா ஃபஸ்ட் சப்டிவிஷன் மாதிரி மல்டிபிள் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஹைட்டோ பேஸை கொடுக்கலனா ஏரியாவை வச்சு டிவைட் பண்ணிடுங்க கொடுத்துருக்கிறத வச்சு, அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது அப்படியே அந்த டேப்லெட் காலத்தில் ரைட் பண்ணிடலாம். ஏரியா வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா ஃபஸ்ட் சப்டிவிஷனுக்கு 90 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, செகண்ட் வந்து ஹைட் கொடுக்கல. ஹைட் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 7 மீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க, 7 மீட்டர். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் முடிச்சாச்சு. தேர்ட் சப்டிவிஷனில் பேஸ் வந்து நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், அது மில்லி மீட்டரில் இருக்குது.
ஸோ பேஸ் வந்து நம்ம 3 மில்லிமீட்டர்னு வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான். ரெண்டுமே கொடுத்துருந்தா மல்டிபிள் பண்ணிடுங்க. அப்படி ஏதாவது ஒன்று கொடுக்கலைன்னா ஏரியாவிலேருந்து டிவைட் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்க்கலாம்.